என்னன்னா சௌக்கியமா? எப்பவுமே ஆச்சி கொஞ்சம் பிஸியா பாத்து இருக்காங்க. கொடுக்குறாச்சு. நாளைக்கு பாப்பா பூ மூட்டைக்கெல்லாம் இவ்வளவு போதும். அந்த வேலையை பாப்போம். டேய் கணக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்கடா. புள்ளி 29, சித்தவா 21, நாங்க 2 பேரும் 18. அதுக்கப்புறம் நீ சொன்ன மல்லித்து பந்து இருக்கான் பாத்து கொடு. ஹலோ ஏய் ம் நேத்து தானடா சொன்னேன். ஐயோ இல்ல பாய் உங்கள இல்ல பாய் இங்க பாய். சரி சரக்கு எப்ப அனுப்பி வைக்கிறீங்க? சரி கடையில வந்து காலங்காத்தால எப்படி படுத்திருக்கேன் பாரு. நினைச்சு பாட தூங்காதடா. விளங்கி இருக்கும். ஏய் நீ சொல்ற லாரி கேட்ல நின்றுச்சு. ஏ பிளாக்ல இருந்து எப் பிளாக் வரைக்கும் தூக்கிட்டு போனேன். பாத்து போட்டு கொடு. அவகாசங்க. காசு வாங்குறீங்க போறீங்க. நாளைக்கு என்ன எதுவும் சேர்த்து வச்சிருக்கீங்களாடா? ஆமா ஐசிபிசி பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். ஏடா அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்னா போட்டா ஐடி ப்ரூஃப் எல்லாம் கேட்பாங்களே, என்னடா பண்ணுவீங்க? ஐடி ப்ரூஃப்னா என்னடா? நீதாங்கிறதுக்கு ஆதாரம். அப்படின்னா அதெல்லாம் அந்த கக்கு சுத்தி வீட்டு இருக்காங்களடா, அவங்க மேட்ரு. சின்ன பேட்டை வாங்கிட்டு மீ காசு கொண்டு வா போ. டேய் என்னடா அது? அவனுக்கு பேரண்ட் லவ்லி வாங்கணுமா, அது காசு கேக்குறான். காரல் லவ்லியா? இதே எவ்வளவு நல்லா நடக்குது? அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. உனக்கே இந்த வயசான காலத்துல யூத் என்ன இது காய் மார்க்கெட் பூ மார்க்கெட் ஆயிப்போச்சு. இல்ல என்ன நடக்குதுங்க? மார்க்கெட் மேல ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ரோட டெலிபோன் காரங்க தோண்டி போட்டாங்க. அந்த பக்கம் போக முடியாம பொண்ணுங்களா இந்த வழியா பஸ் ஸ்டாண்ட் போதுங்க. கனெக்ஷன் கொடுத்தாருங்களா? அதனாலதான் பன்னிக்குட்டி எல்லாம் பவுடர் பூசிக்கோ. உன்னை பார்த்து பயந்த போது உட்காரியா வாயா. எங்கடா இந்த பாரு எச்சி அள்ளி மூஞ்சில வரான். சித்தப்பா டயனா மாதிரி இருக்கா. டயனோசர்ல பாக்கா. தமன்னாவுக்கும் தார் டப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? பண்ணிருக்கூடா. டேய் யார் வரப்போறா? பண்ணிருக்கூடா. கண்டா கல் சித்தரா. ஏ இவன் என்ன போலீஸுக்கு ஆள் எடுக்கிற மாதிரியே வரப்பானிக்கான். என்னடா ஏ கல்ட்ரா சீக்கிரம் காட்டுறாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லையா? யோ கொஞ்சம் வாய முடியா? அடுத்து இவனுக்கா பாரியா தேவாங்க மாதிரி இருந்துட்டு தேவதைக்கு டாட்டா காட்டுறான். அதை தேவாங்க சொல்லக்கூடாது. என்ன மந்திரவாதி? ஏய் வா புள்ளி, இவனை பத்தியா பேட்டா வாங்கத கோட்டா சீனிவாசம் மாதிரியே இப்ப அப்படியே முறப்பாம் பாரு. இப்ப பல்ல கடிப்பான் பாரு. அப்படிலாம் லுக் கூடப்படாது. ஒரு பர்சனாலிட்டி வேணும் தம்பி சைட் அடிக்க. எங்களுக்காக சொல்லிக்க ஆள் இருக்காங்க. உனக்கு தாண்டா யாருமே இல்ல. மச்சி நீ ஒரு ஆளா ஷேர் பண்றா, ஏன் சும்மா இருக்க? எனக்கு யாருனாலும் ஓகேப்பா. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்வர்யாவது வேணும்னு அப்ப அடம். நான் எதுல ஒண்ணு புடிச்சிருவான். ஆடு மாடு. டேய் நிறுத்துறியா? செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இல்ல. எதுக்கு எடுத்தாலும் ஆடு மாடு. மந்திராஜ் வட்டமா போக விடுவான்ல, ஆமால நீ வட்டமா போக விடு. டே மச்சி, அந்த வட்டத்துக்குள்ள எந்த பொண்ணு முதல்ல வருதோ அது உனக்கு. கெத் ஐடியாடா. நீங்க கட்டம் கட்டுறதுக்கு நாங்க வட்டம் உணவு முகவரனா கொன்று. அப்படியே போகணும்னா இப்ப வந்து அப்படியே உன்னை கூட யாராச்சும் வந்துருப்பா. அதுதான் காக்கா திட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இத பாருடா. முடிஞ்சு ஸ்கூல் ஃபுல்லாம் போய் பாட்டு என்ன அர்த்தம்? பாரா பாரா அந்த பொண்ணை பாரு. ஏய் வேணாண்டா, இந்த தடவை பகவலாண்டா. அதெல்லாம் முடியாது. இப்படியே போறோம், பாக்குறோம், பேசுறோம், தூங்குறோம். மலையேறு. நோ சட்னி கெட்டு போச்சு. நோ சைலண்டா சாப்பிட மாட்டீங்களா? ஏய் சாப்பிட வந்த இடத்துல என்னடா சவுண்ட குடுக்குறீங்க? வந்தமா சாப்பிட்டமா போனமா இல்லாம மார்க்கெட் பசங்களுக்கு இலப்பட கூடாதுன்னு உன்ட்ட எத்தனை முறைடா சொல்றது? நேரம் கெட்ட நேரத்துல சாப்பிட வந்துகிட்டு இட்லி சரியில்ல சட்னி கெட்டு போச்சுன்னு. இனிமே மார்க்கெட் பசங்க இலப்படுறத பார்த்தா ஒண்ணு உதப்பேன். ஏய் சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்கடா. இவன் இங்க வர்றா புள்ளி. இங்க பாரு. ஏன்டா இது ஓங்கல்ல மட்டும் படுது? தெரியலடா. உன்னை தேடி டேய் மச்சி தேவதை வருது. ஏய் கை தூக்க. ஹாய் இறக்குடா. வா மச்சி வா. ஹலோ 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 ஹலோ. எப்படி இருக்கீங்க? எங்க காதல் தோல்வியில நைட்டு ஃபுல்லா அவனும் தூங்கல எங்களையும் தூங்கல. ஆமாங்க இப்படிதாங்க. யார பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுறாங்க. தேங்க்ஸ்டா. அவரை சொல்லி தப்பில்லைங்க. அவரா? எனக்கு கூட தூக்கமே வரல. என்னது? ரொம்ப நாளா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படுன்னு எனக்கும் புரியுதுங்க. ஆமாங்க. நானும் அவர் வயசு தானே,
அதனால சொல்லுங்க. போடாத. பட் என்னங்க பண்றது, ஒரு செடியில ஒரு ஃப்ளவர் யூனோ. போன வாரம் தாங்க வினோத்துக்கு ஓகே சொன்னேன். வினோத்தா நீங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நேரம் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்ங்க. ஐயோ ஏசப்பா. என்னதான் இருந்தாலும் ஒரே சமயத்துல 2 பேரும் லவ் பண்றது தப்பு தானே? அது பரவாயில்லைங்க. ஆமாங்க, இப்ப நம்ம புள்ளிய லவ் பண்ணுங்க, அப்புறம் கல்யாணத்தப்போ யாருன்னு பாத்துக்கலாங்க. அந்த பரவாயில்லைங்களோ. ஐயோ அதெல்லாம் சரி வராதுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எல்லாமே. கைய கொடுங்க. ஹலோ 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 ஹலோ. ஹலோ. அப்ப எங்க புள்ளியோட காதலு எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க, நான் சேர்த்து வைக்கிறேன் உங்களை. நம்ம பிளான் வேலை செய்தா? ஓகே சூப்பர். ஆமா, என்ன எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? எப்படி போகுது? ஐயோ சூப்பர் சூப்பர், இன்னொரு தடவை. ஆ? ம். ஐயோ அண்ணா, ஐ அம் வான்மதி. I am ஓகே மிஸ்டர் மந்திரவாதி, இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இல்ல நாளைக்கு. சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது போட்டுக்குப்பா. சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. எல்லாம் ஓப்பனிங்ல சொல்லியாச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். நீங்க ட்ரூ லவ் தானே? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலையே? ஏன்னா என்னைக்கும் அநியாயத்துக்கு தொட போக மாட்டா இந்த வான்மதி. என்ன இப்படின்ட்டீங்க? அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க. அப்படின்னா ஓகேங்க, நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஓகே நான் கிளம்பிட்டா? எங்க எங்க லவ்வுக்கும். ஓ, எல்லா செடியிலும் ஃப்ளவர் இருக்கா? ஆமாங்க. சரி, இன்னொரு ஜூஸ் சொல்லு. யாரு என்ன டீடைல் சொல்லுங்க. யார் த்ரிஷா மாதிரி சூப்பரா இருப்பாங்க. இதுலதான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. எங்கடா நம்மள பாக்கலே நினைக்கிறப்ப டக்குன்னு ஒரு பார்வை பாப்பா பாருங்க, தலையில கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராதுங்க. மூவாலு என் ஆளு அப்படியே நமிதா மாதிரியே இருப்பாங்க. நல்ல மேட்சிங். அங்க இருந்தா பாப்பீங்க. ஆமாங்க. ஆமா. ம். ஐயோ எனக்கே சிரிப்பு வருது. த்ரீஷாவும் நமிதாவும் சிரிக்க மாட்டாங்களா? என்னப்பா சொல்ற? அவங்க பார்த்தது உங்களை இல்ல, அங்க பாரு பவர் ஸ்டார் கட் அவுட்ட. இத நம்ம கவனிக்கலையே. இங்க இருந்து பார்த்தா நீங்க நிக்கிறதே தெரியாது. போங்க போய் மூட்டை தூக்கி பொழைக்கிற வழிய பாருங்க. சைட் அடிக்கிறாங்க, சைட்டு. அன்னைக்கு எங்க அம்மா சொல்லுச்சா, இந்த பொம்பளை பிள்ளையில நம்பாதன்னு. டேய், உனக்கு எதிரா அம்மா? எல்லா அம்மாவும் அப்படித்தான்டா சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பானவர் NKB. ஆரம்பிச்சலாமா? உங்களுக்கு எல்லாம் அந்த NKB. அண்ணே நீங்களும் வாங்க. பரவாயில்ல. ஆமா, இந்த தாலி தட்டு எடுத்துட்டு வாங்க. இந்த கோயம்பேடு கொத்தவால் சாவடியா இருந்தது பாருங்க. அப்போதுல இருந்தே நான் அவரை பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்பவே வியாபாரிகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல வந்து நிக்கிறது நம்ம NKB தான். கோயம்பேடு மார்க்கெட் ஆரம்பிச்சேன். என்ன பத்தி பேசுனது போதுனே, ஃபங்க்ஷன் நடக்கட்டும் விடுங்க. நான் உண்மைதானே சொல்றேன். வியாபாரிகள் சங்க தலைவரா இருக்கிறதுனாலதான். வாங்க பெருமாள் சார். என்ன மார்க்கெட் பக்கம்? அதோ அங்க நிக்கிறாங்களே ஃபாரினர்ஸ். நேத்து நைட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க சூட் கேஸ் அடிச்சிட்டாங்களாம். நம்ம ஏரியால பொட்டி அடிக்கிறது லோக ஒருத்தன் தான். அவன் இங்கதான் மூட்டை தூக்குறானா. லோகா? ஆமா. யாரா? நம்மகிட்ட புதுசா சேர்ந்துறான். கூட்டு வர சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த சமூக டிஸ்பியூட் என்னாச்சு? 1 வீக்ல அது எல்லாமே சால்வ் ஆயிடும். ஒத்து வரானா பாருங்க, இல்லைன்னா நம்ம பேசுவோம். எடுத்தியாடா? பொண்ணுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டணுமா, அதான் அந்த மாதிரி. வேணும்னா கேட்கணும், எடுக்காத. நீங்க இருக்கிறதுனாலதான் மார்க்கெட் ஒழுங்கா இருக்கு. தேங்க்யூ. நைட்டு நான் போய் அனுப்பிச்சிட்டு வரேன். போங்க. ஹலோ, யூ கோ டு போலீஸ் ஸ்டேஷன். ஐ வில் கம். யா ஓகே. தேங்க்ஸ். லோகு, ஃபங்க்ஷன்ல என்ன தேவைன்னு பாரு. என்ன இன்ஸ்பெக்டர், பெட்டி தானே கேட்டீங்க, கிடைச்சிருச்சுல்ல? கூட்டு போட. இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பாரு. ஏய், என்ன பண்ணனும்? போன கீழ போடு. சரி. வராங்களான்னு பாரு. நான் சொல்லி கொடுத்ததுல நல்ல ஞாபகம் இருக்குல, போய் வளைச்சுக்கோ. சரி. ஏய், யாமினி வரா, போன் பண்ணுங்க. பேசு. ஹலோ ஹலோ.
என் போன் மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ, மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்தேன். அங்க விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டீங்களா? நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு போனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த போனை என்ன பண்ணட்டும்? மீட் பண்ணலாமா? கேளு கேளு. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி போனை வாங்கிக்கிட்டுமா? இல்ல, அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்க எப்ப ஃப்ரீயோ அப்ப போன் பண்ணுங்க. என்கிட்ட இப்ப ஐபோன் இருக்கு, பட் இது அம்மா வாங்கி கொடுத்த போனு. அம்மா இல்ல, போன் தான் இருக்கு. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்றீங்களா? சொல்லுங்க. நம்பர் சொல்லு. என் போன் தானே அவ பேசுறா. ஆச்சி நம்பர் 99 26 25 86 15. உங்க பேரு? என்னலி? ப்ரூஸ்லிங்க. எங்க அப்பாக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும், அதுதான். இப்ப ப்ரூஸ்லியும் இல்ல, எங்க அப்பாவும் இல்ல. நாளைக்கு கால் பண்ணுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகேங்க. ஷாப்பிங்கு போன கலக்குற. டேய், நீ சொல்றவன் கணக்க. நான் 18. யாமினி மீட்டிங்க்கு இப்படியே போக முடியாது, வேற ட்ரெஸ் எடுக்கணும். எப்படியாச்சும் பணத்தை ஆச்சிட்டு உஷார் பண்ணு. ஆச்சி, நாங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன? கருப்பு ஜோதிகா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்க ஒண்ணு தப்பு இல்ல. இப்ப வந்த மேட்டரை சொல்லு. 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீனா? என்னடா புது பழக்கமா இருக்குது? நாங்க என்ன உன் காசையே கேக்குறோம், ஒன்றரை இருக்க என் காசை முன்னாடியே கேக்குறோம். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. உள்ளாச்சி, நம்ம டெல்லியன் இருக்காருல்ல, அவர் ஏச்சிட்டு போறாராம். அதை நாங்க சேரலாம் இருக்கோம், அதான். டேய், புதுசா சீட்டு கிட்ட எல்லாம் போட போறோம்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள் தான் காசு சேர்த்து கழுத மாதிரி கத்திக்கிருப்ப. 12 மாசம் சீட்டாச்சு, 10 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. தாயி சேனையம்மா, இந்த 1001 வச்சுக்கோங்க. ஆச்சி கிவிங் ஷாக் ரியாக்ஷன். ஒய் சாத்துக்குடி பிளாக். என்னடா தினுசா தெரியுறீங்க? இன்னைக்கு மீட்டிங்ல அது இல்ல ஆச்சி, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், அதுக்கு இன்னைக்கு மீட்டிங். சும்மா போனா கடன் கொடுக்குறாங்களா, அதுக்குதான் இந்த கெட்டப். ஆச்சி, எங்களை கேட்டதா போன் கமிங்? ஒண்ணும் வரலையடா. உன் நம்பர் தான் கொடுத்துருக்காச்சு. ஐ மந்திராவதி. நீயா? பாடுறே, இப்ப பாடுறே. அவதார் குட்டி மாதிரி எவன் வீட்டு கூடியில காஞ்ச துணி தெரியலையே. மச்சான், போன் அடிக்கிறீங்க. ஹலோ. ஏய், ஏதோ பொண்ணு பேசுறா பேங்க்ல இருந்து. கொடுங்க ஆச்சி. ஹலோ. சாருங்களா? அவாரிங்க. நான் நல்லா இருக்கேன். ஆமா, யார் போன் எடுத்தது? அது என் பிஏ. ஓகே, போன் எப்போ வாங்கிக்கிறீங்க? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். எங்க வாங்கிக்கிறீங்க? பீச். பீச்சா? எத்தனை மணிக்கு? ஒரு 1/2 மணி நேரத்துல. கோயம்பேடுல இருந்து பீச்சுக்கு half an hourல வந்துருவீங்களா? நான் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேங்க. பைக் எடுத்தா ஜஸ்ட் half an hour. ஓஹோ. கார் கூட இருக்கு. கோடு போட்டுறாங்க. அப்படியே போனை கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட குடுக்குறீங்களா? எதுக்கு? இந்த வேணாண்டா, பேசுங்காச்சு. ஹலோ. அம்மா, லோன் தரதா இருந்தா தாமா, இவங்க நல்ல பசங்க தான். ஹலோ பிஏ மேடம், நான் யாமினி பேசுறேம்மா. மச்சம்மாடா ஒப்பிக்க தயாராக தோழர்களே. ஏய், இப்ப பாருங்கள. வருஷமா ஆச்சி கூட இருக்கேன்றீங்க, யாமிய பார்த்ததே இல்லையா? நீலாவும் சூரியன் மாதிரி தான். நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது நாங்க விளையாட்டுக்கு இருப்போம், நாங்க தூங்கும் போது தான் நீங்க வெளியே வருவீங்க. அப்படியே யாமினி கடை பக்கத்து வந்திருந்தாலும் கஸ்டமர் தான் நினைச்சிருப்போம். அந்த கருப்பு ஜோதியாக்கு இப்படி ஒரு மகன் இருக்குன்னு சன் நியூஸ்ல சொல்லியிருந்தா கூட நம்பிக்க மாட்டான். சும்மா இருக்குடா, நானே ஆச்சி மூஞ்சில எப்படி முழிக்க நீ வச்சுட்டு இருக்கேன். அண்ணா இங்கண்ணா. ஏய், இது எப்படா ஆர்டர் பண்ண? நீங்களாம் சோகமா இருக்கும் போதே ஆர்டர் பண்றேன்டா. நான் கொஞ்சம் முந்திரி பீர் கொண்டு வாங்கண்ணா. சரி விடுங்கப்பா, நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு தான். சரி, ஆர்டர் பண்றேன். மெனு கார்டு கொடுங்க. ஹலோ. கட் ஆயிருச்சு. என்ன வினோத்தா? நான் கிளம்புறேன்ப்பா, கால் வந்துருச்சு. நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க. பாய். டேய் சேட்டு, என்னடா இன்னும் முந்திரி பீர் போடலடா. ஐயோ, என்னடா லேடிஸ் ஹாஸ்டல் போட்டுருக்கு? மச்சி, வினோத் பையனா பொண்ணனே தெரியல. ஏய் எழுந்துடா. ஏய் எங்கடா போயிட்டாவ? ஏய்
யாரு? அப்பா. அப்புறம் ஏன் ஹாஸ்டல்ல? அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிட்டாங்க. ஏன் பிரிஞ்சுட்டாங்க? பிடிக்கல, பிரிஞ்சிட்டாங்க, அவ்வளவுதான். 1 மாசம் அப்பா செலவு, 1 மாசம் அம்மா செலவு. இதெல்லாம் வெளில காட்டிக்காம எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க? நானும் அழுவேன், யாருக்கும் தெரியாது. என்னை விடுங்கப்பா, எனக்கா இருக்க ஒரு இடம் இருக்கு, போட்டுக்க 4 ட்ரெஸ் இருக்கு, அப்புறம் சும்மா சொல்லிக்கிறதுக்கு ஒரு டம்மி அப்பா அம்மா வச்சு இருக்காங்க. ஆனா இப்படி எதுவுமே இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களே, உங்களை பார்த்த ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதனாலதான்ப்பா நானே வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆனேன். அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் வினோத் அப்படின்னா போய் சொன்னியா? நீ போய் சொல்லையா? புள்ளி என்ன லவ் பண்ற சொன்னது சுத்த போய் தானே? இல்ல அது எனக்கு தெரியும்பா. நான் தான் டெய்லியும் என் மூஞ்ச கண்ணாடியில பாக்குறேனே. பசங்க என்ன மாதிரி பொண்ணுங்கள்லாம் பாப்பாங்களா? எனக்கு ஏடிஎம்னு பேர் வச்சிருக்கீங்களே, அப்படின்னு அழுகுன டொமேட்டோ தானே? இல்லங்க அட்டுமேட்டை. சாரிங்க. நோ ப்ராப்ளம்ங்க. இல்ல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் நல்லா படிக்கலன்னா வருத்தப்படணும், ஏன்னா அது ஏன் மிஸ்டேக். நான் அசிங்கமா பிறந்ததுக்கு நானா காரணம்? ஏன் தப்பு இல்லாத விஷயத்துக்கு நான் எதுக்குங்க வருத்தப்படணும்? பாவண்டா ஏடிஎம். அவ ஏடிஎம்னா அழுகின டொமேட்டோவான்னு கேட்டா பாத்தியா? ரொம்ப கஷ்டமா போச்சுடா. டேய், நான் முடிவு பண்ணிட்டேன்டா, எனக்கு யாமனி வேணாம், ஏடிஎம் போதும். ஏன்? யாமன் உன்னோட கரெக்டா இருக்கனாலயா? இல்ல உன் காதல் புனிதமானது, ஏடிஎம்க்கு நான் இருக்கேன். சித்தப்பா வான்மதி பேர் பொறுத்தமே நல்லா இருக்குல்ல? எந்த ஸ்டேட்ல நீ? தமிழனுக்கு தண்ணி தர மாட்டேங்க? மந்திரவாதி. ஏ மக்கா, இதெல்லாம் ஒரு மேட்டடி. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைய ஒரே நாள்ல தீர்த்து வச்சது நான் தான். எப்படியா? 2 நாட்டு தலைவர்களையும் கூப்பிட்டு உங்க நாட்டுல கடைக்கோடி மனுஷன் 3 வேளை எப்ப சாப்பிடறானோ அதுக்கு அடுத்த நாள் சண்டையை வச்சுடுங்கன்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் சண்டை வரலையே. நாட்டு பிரச்சனை தீர்த்தாச்சு, இந்த வீட்டு பிரச்சனை தீர்க்க முடியாதா? நான் தீங்க தமிழ் வட்டமா போக விட்டு பிரச்சனையை ஆரம்பிச்சு நான் தான். இப்ப பாரு என்ன தம்பிங்க பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பா சொல்லுனே. அந்த அனார்களை எந்த பெருச்சாளுக்குன்னு காட்டினேன். மச்சி சூப்பர். ஐயோ ஏய் என்னங்கடா இது? இனி எந்த கம்பெனி ஆச்சு பண்ணி நடுரோட்ட டூட்டி பாக்கா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறியா? யாரு குடிச்சா? ஐயோ விழுந்துட்டான், வாய பொழந்துட்டான், அண்ணன் காமிச்சு கொடுத்துட்டானே. குடிச்சிட்டு வண்டி ஓட்ட கூடாதுன்னா பார் வாசல்ல நின்று பிடிடே. அதை விட்டு அடுத்த சிக்னல்ல பிடிக்கிய. அப்போ நோக்கம் என்ன? பணத்தை புடுங்கிறது தானே. பார்ல இதுக்குள்ள பார்க்கிங் வச்சிருக்கிய. அப்ப நாங்க பைக்ல வந்து குடிச்சிட்டு நடந்து வீட்டுக்கு போகணுமா? ஏய் சொன்னா கேட்க மாட்டேன், பேசாம உட்காரியா. டாஸ்மார்க் லாபத்துல போதையில இருக்கும்போது எவ்வளவு தெளிவா கேள்வி கேட்கறாங்க. நட்டத்துல ஓடுது. நட்டத்துல ஓடுற ஆவின் பால் வீடு வீடா டெலிவரி பண்ணும்போது லாபத்துல ஓடுற நீங்க ஏன் டோர் டெலிவரி பண்ணக்கூடாது? கொஞ்சம் சும்மா அறியா. யூ புட் டோர் டெலிவரி. ஐ ஸ்டாப் ட்ரங்க் அண்ட் டிரைவ். 40 ரூபா கொடுத்து வாங்குற மீல்ஸுக்கு 4 சைடிஸ் தரான். ஆனா 80 ரூபா கொடுத்து வாங்குற குவார்டருக்கு சில்லற தர மாட்டாங்க. ஒரு குவார்டருக்கு ஒரு விலை இல்ல ஊறுகாய். அடுத்த தேர்தலில் இதை அறிவிச்சு பாருங்க. எங்க விலை மதிக்க முடியாத ஓட்டுக்களை நாங்க எப்படி குத்துறோம் பாருங்க. சார் நம்ம பேர் புடிச்சிட்டீங்களா சார்? யார்ப்பா? காலையில சார் என்னன்னு பாருங்க. அங்கதான் இருக்காப்ல. இடம் இல்ல. உட்காருங்க சார், நான் கூப்பிடுறேன். 50 அடி தனபால் திறந்து வச்சிருக்கேன். அது எவ்வளவு சொன்னாலும் அடங்க மாட்டியாடா. இவன் யாரு? ரிலீஸ் ஆகுறானோ? இவன் படம் போட்டுக்கு சீக்கிரம் ரிலீஸ் ஆகுறான். நம்ம படம் மாதிரி பல பிரச்சனைகளுக்கு பிறகுதான் வெளியே வருவோம். 50 பைசா உன் பேர் என்ன? முருகேசன். சொல்றிய 5 ரூபா ஆம்பளேட். உன் பேர் என்னப்பா? நீ வாடா. பொண்டாட்டி சாமி சாமின்னு உயிரை வாங்குறாயா சேஷன் வாசல்ல? கூட்டு போ. பேசிக்கிட்டே இருக்கிறேன். யாரா கார்த்திக்? நான் தான் சார். வா. உங்க அப்பா கோட்டையில ஒர்க் பண்றாரா? 10 பேர் போன் பண்ணிட்டான். நீங்க யாரா 4 பேர் புதுசா இருக்கீங்க? பேர் என்ன? ப்ரூஸ்லி. என்னது? புள்ளி சார். என்னடா புள்ளி கோடுன்ட்டு? ஆமா உன் பேரு? சித்தப்பா சார். முன்னெல்லாம் போலீஸா பார்த்தா மாமா நீங்க, இப்ப சித்தப்பானா? ஏறாத சார். நிஜமாலே என் பேர் சித்தப்பா தான் சார். டேய் உன் பேர் சொல்லு. சேட்டு சார். எங்கடா வேலை செய்யற? மார்க்கெட்ல வேலை பாக்குறோம். வீடு அட்ரஸ் எதுவும் இல்லையா? அங்கேதான் சார் தங்கி இருக்கோம். அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாராவது? இல்ல சார். இத மாதிரி அடையாளத்துக்கு உங்களுக்கு ஏதாவது இருக்கா? வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க். குடிச்சிட்டு அவன் மனுஷனே கிடையாது, குழந்தை. நியாயப்படி எங்களெல்லாம் சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் கொண்டு போயிருக்கணும். சிறைச்சாலைக்கு ஏன் கொண்டு வந்தாய்? இது முதல்ல செஞ்சிருக்கணும். என்ன இருந்தாலும் செக்யூரிட்டிக்கு இவ்வளவு சின்சியாரிட்டி இருக்க கூடாது.